அதாவது அறம் அறத்தை குறித்த தெளிவுக்காக வேண்டியது பிரமாணம். அப்படி இல்லாமல் குழப்புவதற்காகவும் அயோக்கியத்தனத்தை சப்போர்ட் செய்வதற்காக ஒரு பிரமாணம் மாதிரியான ஒரு தோற்றமும் இவைகளை உருவாக்குவது என்கிறது விபரியத்திற்கு மற்றொரு உதாரணம். அந்த உதாரணத்தை தான் இங்கு எடுத்து கூறினேன். அனுமானத்திற்கு வேற ஒரு உதாரணம் இருக்கிறது, அதையும் காண்போம். 7 மராமரங்கள் முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறை இலோயை தென் புலத்து உய்ப்பெண் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்றி என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்தது என்றான். ஏன் என்னை மறைந்திருந்து அடித்தாய் என்று வாலி கேட்கிறான். அதற்கு ராமபிரான் தரப்பிலிருந்து லக்ஷ்மணன் பதில் கூறுகிறார் கம்பராமாயணத்தில். இங்கு ஒரு அபூர்வமான விஷயத்தை கொண்டு வருகிறார். இவ்விஷயம் வால்மீகத்தில் இல்லை. ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கிறது. இதே விஷயத்தை பின்பு சில பேர்கள் எடுத்து விஸ்தாரமாக கையாள்கின்றனர். உதாரணத்துக்கு, இந்த பாடலில் உள்ள விஷயம் மத்வாச்சாரியரின் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் உள்ள வாலிவத பிரகரணம், வாலிவதை படலத்தில் இருக்கின்றது, பிரதானமாய் இருக்கின்றது. முன்பேயே லக்ஷ்மணன் வந்து சரண் புகுந்தான். முன்பேயே உன் தம்பி சுக்ரீவன், தம்பி என்றாலே லக்ஷ்மணன் ஞாபகம் வருது. முன்பேயே உன் தம்பி சுக்ரீவன் வந்து சரண் புகுந்தான். சரண் புகுந்தவனிடம் ராமபிரான் கருணை காட்டி வாலியை வதைப்பேன் என்று சபதம் செய்தார். சபதம் செய்வதற்கு முன்பு வாலியிடம் என்ன குற்றம் உள்ளது என்று தீவிரமாய் ஆராய்ந்து சபதம் செய்தார். ஆக வாலி வதைக்கப்பட வேண்டியவன் என்று முடிவு எடுத்து விட்டார். அதனால்தான் சபதம் செய்தார். ஏனெனில் சபதத்தை மீறாதவர் ராமபிரான். இப்பொழுது வாலியை நோக்கி வருகையில் திடீரென்று வாலி ஓடி வந்து, ராமா, அடியேன் உம்மிடம் சரண் புகுகிறேன் என்று சரணத்தில் விழுந்தால், இந்த ஸ்டாண்டை எடுத்தால் ராமபிரான் என்ன செய்வார்? அடைக்கலம் நாடி வந்த யாரையுமே ராமபிரான் கைவிட மாட்டார். அவருடைய மனது நெகிழ்ந்துவிடும். அவர் செய்த சபதம் பொய்யாகிவிடும். ஆதலால் ராமபிரான் மறைந்திருந்து அடித்தார். அவருடைய சத்தியத்தை காப்பதற்காக மறைந்திருந்து அடித்தார். அடைக்கலம் என்று வாலி வருவானாகிலும் அவனுடைய குற்றம் இங்கு மிக பெரிதாக இருப்பதால் இட் டிசர்வ்ஸ் கேபிட்டல். ராமபிரான் மறைந்திருந்து அடிக்கும்படியாக ஆனது. வாலி அடைக்கலம் என்று வந்தால் வருவான், வரக்கூடும் என்கிறது இங்கு அனுமானம். அந்த அனுமானத்தால் ராமபிரான் எடுத்த முடிவு மறைந்திருந்து அடிக்க வேண்டும் என்பது அனுமானத்திற்கு இதை ஒரு உதாரணமாக காட்ட முடிகிறது. நேற்றைய தினம் வேறொரு பிரமாணமே அடியேன் கூறவில்லை, அதை புதிதாக இங்கு அறிமுகப்படுத்துகிறேன். அர்த்தாபத்தி என்கின்ற பிரமாணம். பொதுவாக தமிழ் மொழியில் அர்த்தாபத்தியை சூழ்நிலை சார் உய்த்துணர்வு என்கிற சொல்லால் குறிப்பிடுகிறார்கள். உதாரணம் சொல்லி புரிய வைக்க முடியும் என்று நினைக்கிறேன். தேவதத்தன் நன்கு பருமனாக இருக்கிறான், ஆனால் காலையில் சாப்பிடுவதில்லை என்று ஒரு வாக்கியம்.
காலையில் சாப்பிடுவதில்லை, பருமனாக இருக்கிறான். காலையில் சாப்பிடுவதில்லை என்கிற இந்த ஒரு வாக்கியத்தை கொண்டு பருமனாக இருக்கிறான்கிற, சாப்பிடுவதில்லை என்கிற வாக்கியத்தை கொண்டு பருமனாக இருக்கிறான்கிற முடிவுக்கு வர முடியாது. அதற்காக வேற ஒரு விஷயத்தை இங்கு யூகிக்க வேண்டியிருக்கிறது. என்ன? இரவில் சாப்பிடுகிறான். இரவில் இருக்கக்கூடிய விஷயம் காலையில் சாப்பிடுவதில்லை. சாப்பிடுவதில்லை என்கிறதை வைத்து நாம் முடிவுக்கு வர முடியாது. அப்பொழுது நாம் எதை கொண்டு அவன் பருமனாக இருக்கிறான் என்கிற ஹேத்துவை நாட முடிகிறது? இரவில் சாப்பிடுகிறான் என்கிறது. இதற்கு அர்த்தாபத்தி என்று பெயர். இது ஸ்டாண்டர்ட் உதாரணம். பொதுவாக அர்த்தாபத்தி அனுபபத்தியமான அர்த்தஞானாத்து தத் உபபாதகீபூத அர்த்தாந்தர கல்பனம். இதுதான் அர்த்தாபத்திக்கான விளக்கம். கம்பராமாயணத்தில் கங்கை கான் படலம் 70வது பாடல்ல வரக்கூடிய ஒரு அருமையான விஷயம். என்ன கேட்டு அவ்விரக்கம் இலாளையும் தன் நல் கையின் வணங்கினன் தாய் என. பரதன் குஹனுக்கு அறிமுகப்படுத்துகிறார் தாய்மாரை. கௌசல்யா அம்மாவை அறிமுகப்படுத்தினார், சுமித்திரையை அறிமுகப்படுத்துகிறார். இவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களுடைய குணங்களையே கூறுகிறார், பாசிட்டிவாக கூறுகிறார். கைகேயி அம்மாவை அறிமுகப்படுத்தும் பொழுது நெகட்டிவாக கூறுகிறார், தோஷங்களை கூறுகிறார். இந்த கைகேயினால் தான் இப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தன, ராமபிரான் காட்டிற்கு வரும்படியாக நேர்ந்தது என்று கூறும் பொழுது அதை கேட்ட குஹன் உடனடியாக அவ்விரக்கம் இலாளையும் தன் நல் கையின் வணங்கினன் தாய் என. இவள் என் தாய் என்று குஹப்பெருமான் கைகேயியை வணங்கினார். கைகேயியை வணங்குதல் என்கிற செயல் சம்மானத்தை காட்டுகிறது. குஹன் கைகேயிடம் காட்டும் மரியாதையை காட்டுகிறது. அதற்கு அங்கு பரதன் சொன்ன விஷயம் பொருத்தமன்று. ராமன் காட்டிற்கு வந்த இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த கைகேயினால் தான் வந்தது என்கிறது பொருத்தமாகாது. பின்பு ஏன் குஹப்பெருமான் வணங்கினார் என்றால் அதற்கு முக்கிய காரணம், ராமபிரான் காட்டிற்கு வந்ததுனால தானே எம்மனோர்க்கு, எங்களை போன்றவருக்கு அவருடைய தரிசனம் கிடைத்தது, அவருடைய நட்பு கிடைத்தது. கம்பராமாயணத்தில். வால்மீகி ராமாயணத்தில் அவர்கள் ரொம்ப காலத்து நண்பர்கள், அது வேற விஷயம். கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுதான் ராமன் காட்டுக்கு வந்த பிறகு பரதனை குஹப்பெருமானை காண்கிறார். ஆதலால் அடியனுக்கும் மற்றவர்களுக்கும் காணவர்களுக்கும் ராமபிரானுடைய நட்பு என்பது கைகேயினால்தான் சாத்தியமாச்சு என்கிறதுனால் கைகேயி எனது அன்னை என்று கண்டு கைகேயை வணங்கினார் குஹப்பெருமான் என்று பார்க்கிறோம். மற்றும் சில விஷயங்கள், பிரத்யக்ஷ பிரமாணத்தை பற்றி சில விஷயங்களை பகிர விரும்புகிறேன். பிரத்யக்ஷம் என்றால் புலப்படும் பிரமாணம். என் எதிரே திரு பாலு அவர்களை காண்கிறேன், இது பிரத்யக்ஷ பிரமாணம். இதை தவிர ஒரு அற்புதமான விஷயத்தை சில பெரியோர்கள் வகுத்துள்ளனர். இந்த பிரத்யக்ஷமாக இல்லாமல், அக்ஷம் என்றால் புலன், பிரதி அக்ஷம், புலப்படுவது பிரத்யக்ஷம். இந்த புலன்களுக்கு தெரியாமல், நாம் எந்த புலன்களை இப்பொழுது கொண்டு உள்ளோமோ இந்த புலன்களுக்கு தெரியாமல், புலன்களை கடந்தும் ஆனால் உட்கண்ணுக்கு தெரியக்கூடியது, அதையுமே யோகி பிரத்யக்ஷம் என்று சான்றோர்கள் கூறுவர். இதெல்லாம் சாமானிய புலன்களுக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. யோகி பிரத்யக்ஷம் என்று ஒன்று உண்டு. இதே போலவே சாட்சி பிரத்யக்ஷம் என்று ஒன்று உண்டு. யோகி பிரத்யக்ஷம் என்பது அதிகமாய்
ஸ்ரீ ராமானுஜர் கையாளும் சொல். சாட்சி பிரத்யக்ஷம் என்பது மத்வாச்சாரியால் கையாளும் ஒரு சொல்லாடல். இதை தவிர ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் என்கிறார்கள் அல்லவா, அது கூட ஒரு விதமான பிரத்யக்ஷம் தான். ஆனால் அது புலன் அனுபவம் இல்லை. அதனால் அதற்கு ஒரு பெயர் வைக்கலாம், ஸ்பூர்த்தி பிரத்யக்ஷம் என்று. இதற்கெல்லாம் கம்பராமாயணத்தில் எங்கே இடம் இருக்கிறது என்கிறதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதயத்தினுள் அன்பு என்று என்ன சொல்லலாம்? ஓர் உணர்வு, ஆதரம், அன்பு. இதை வெறும் புலன்களால் அனுபவித்தல் என்கிறது மட்டும் நாம் கூற முடியவில்லை. புலனால் அன்பை காணுதல் என்கிறது அதனுடைய ஆரம்ப நிலையாக இருக்கலாம், மேலோட்டமான விஷயமாக இருக்கலாம், பெரிஃபரல். ஆனால் புலன்களை கடந்து இயலில் உள்ள அன்பு, சொரூபத்தில் உள்ள அன்பு என்கிற விஷயம் அது சாட்சிக்கு பிரத்யக்ஷமாகும்படியாக இருப்பதால் இது சாட்சி பிரத்யக்ஷம். பொதுவாக உளச்சான்று என்று சொல்லுகிறார்களே, அறத்திற்கு முதல் பிரமாணம் உளச்சான்று என்று சொல்லுவார்கள். அது மாதிரியான ஒரு 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 சாட்சி பிரத்யக்ஷம். கிட்டத்தட்ட உளச்சான்றாக இருக்கக்கூடிய அறமும் இப்பொழுது அடியேன் சொல்லக்கூடிய அன்பும் ஒன்றுதான். தூய அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு என்பதிலேயே முக்கியமான இலக்கணம் அதற்கு என்னவென்றால், இவருக்கு அவர் விருந்தாளியாக ஆவது. ஒருவரிடம் உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் அவர் என்ன எதிர்பார்ப்பார் என்றால், நம் விருந்தை ஏற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இதை கம்பன் கவனிக்கிறார். முக்கியமான விஷயம். இதை எடுத்து கூறுகிறார். மகாபாரதத்தில் துரியோதனன் கண்ணபிரானை தன் வீட்டில் விருந்தோம்ப வேண்டும் என்று அழைக்கிறார். கண்ணன் மறுத்து விட்டார். வியாசபாரதத்தின் பிரகாரம் கண்ணன் மறுப்பதற்கு முன்பேயே, சற்று முன்பேயே, கண்ணன் இவ்விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது, பஞ்சபாண்டவர்களுக்கென்று என்ன கொடுக்கிறாய் என்று ஆரம்பிக்கும் பொழுது துரியோதனன் கூறிய வாக்கு, 5 குண்டூசி குத்துற இடம் கூட கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம்தான் விருந்துக்கு வரலாமே என்று அழைப்பது. அப்பொழுது கண்ணபிரான் நேராக மறுத்து விட்டார். ரொம்ப அழகாக அவர் சொல்லுவது என்னன்னா, துஷதன்னம் ந போக்தவ்யம். யார் எதிரிகளோ அவர்கள் வீட்டு உணவை உண்ணக்கூடாது. துஷந்தம் நைவ போஜயேத். அப்போ துரியோதனன் கேட்கிறான், நான் ஒன்னும் உனக்கு எதிரி இல்லையே அப்படின்னு. ரொம்ப தெளிவான பதில், தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங். தர்மபுத்திரரை எவன் எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி. யோமாம் தேஷ்டி எஸ்தாம் தேஷ்டி சமாம் தேஷ்டி எஸ்தானனு சமாமனு எத்திர தர்மஹா தத்திர கிருஷ்ணஹா. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு தர்மபுத்திரன் இருக்கிறான், தர்மபுத்திரனும் தர்மமும் இருக்கும் இடத்தில் கண்ணன் இருக்கிறான்னு சூத்திரம் அது மகாபாரதத்துல. அதை அனுசரித்தே இங்கு பாண்டவர்களுடைய எதிரிகள் எனது எதிரிகள், ஆதலால் எனக்கு ஏற்க முடியாது. இது எதை காட்டுகிறது என்றால், எங்கு துவேஷம் இருக்கிறதோ, எங்கு எதிரி தன்மை இருக்கிறதோ அங்கு விருந்தாளிகளாக மாட்டார்கள். எங்கு எதிரித்தன்மை இல்லையோ, தூய அன்பு இருக்கிறதோ, அதனுடைய முக்கியமான இலக்கணம் விருந்து என்பது. சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொண்டார்கள் என்கின்ற இடத்தில் சட்டென்று கம்பநாட்டாழ்வான் அந்த நட்பை நிர்தாரணம் செய்யும் விதம் நட்பு கோட்படலம் 34வது பாடல். கனியும் கந்தமும் காயும்